வெல்கம் டு ரத்னா தாஜ். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். தடுமாறும் பொழுது தாங்கி பிடிப்பவனும் தடம் மாறும் பொழுது தட்டி கேட்பவனுமே உண்மையான நண்பன். நன்கு உணர்ந்து நாம் தான் பழக வேண்டும். உங்களை நன்கு புரிந்து கொண்டவர்கள் உங்களை காயப்படுத்த மாட்டார்கள். உங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் உங்களை காயப்படுத்தினால் அதற்காக நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் உங்களை தாழ்த்தி பேசும்போது ஊமையாய் இருங்கள். ஒருவர் உங்களை உயர்த்தி பேசும்போது செவிடனாய் இருங்கள். உயர்வையும் தாழ்வையும் ஒன்றாக பார்க்க பழகிவிட்டால் எதுவும் உங்களை எளிதில் காயப்படுத்தாது. சங்கடங்கள் வரும்போது தடுமாற்றம் அடையாமல் இருங்கள். சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறி போகாமல் இருங்கள். செல்வ செழிப்பாக வாழும்போது நண்பர்கள் உங்களை அறிவார்கள். பிரச்சனைகள் வரும்போதுதான் உண்மையான நண்பர்கள் யார் என்று நீங்கள் அறிவீர்கள். ஒருமுறை தோற்றுவிட்டால் எல்லாம் முடிந்தது என்று அர்த்தம் இல்லை. விடாமுயற்சியே வெற்றியை தேடித்தரும். தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்த்து கொண்டே போனால் விரைவில் தேவையானவற்றை எல்லாம் விற்க வேண்டியதாகும். வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வி அடைபவர்கள் 2 பேர். ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர், மற்றொருவர் எல்லாருடைய பேச்சையும் கேட்பவர். யார் என்ன சொன்னாலும் உங்கள் வாழ்வில் முக்கியமான முடிவுகளை நீங்களே எடுங்கள். எண்ணங்களை அழகாக மாற்ற முயற்சி செய்தாலே போதும். வாழ்க்கை தானே மகிழ்ச்சியானதாக மாறும். நீங்கள் ஒருவரை ஏமாற்றி விட்டால் அவரை முட்டாள் என்று எண்ணாதீர்கள். நீங்கள் ஏமாற்றியது அவர் உங்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை. ஒருவர் எப்பொழுதும் அமைதியாகவே இருந்தால் அவருக்கு கோபப்பட தெரியாது என்று அர்த்தமில்லை. அவர் கோபத்தை அடக்கி ஆளும் திறமை படைத்தவர் என்றே அர்த்தம். மரியாதை வயதை பொறுத்து வருவது இல்லை. அது நாம் செய்யும் செயலை பொறுத்தே வருகிறது. பிறர் உங்களை மதிக்க வேண்டும் என்று விரும்பினால் செய்யும் செயலில் கவனம் செலுத்துங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.